நினைச்சிட்டு பிரதர் உங்க பேர் என்ன கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, என் பேர் வந்து ஜான் பீட்டர் அப்படின்னாரு. ஓ ரொம்ப சந்தோஷமாச்சு ஜான் பீட்டர் ஐயா, சபைக்கு வரீங்களா, எங்க போறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை நான் வேற ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னாரு. அப்ப நான் சொன்ன அவர்கிட்ட, சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தா இன்னொரு நண்பர் கூட வந்தார். அவர் 2 பையன் நிறையா டாஸ்மாக் கடையில் போயிட்டு நிறைய பாட்டிலா வாங்கி அடுக்கி எடுத்து வந்து கொடுக்குறாரு அவர்கிட்ட. அவரு அதை வாங்கி அவருடைய சைக்கிள் எந்த பக்கம் இந்த பக்கம் வச்சுக்கிறாரு. வச்சுட்டு ஃபாதர் நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னாரு. நான் சொன்ன பேர் ஜான் பீட்டரு, ஆனால் இதென்ன வெறும் டாஸ்மாக் கடையில் நிறைய வாங்கி வச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், ஐயா எங்கள் அப்பா காலத்தில் தான் அப்படி என்ன பண்ணாங்க, இப்படி மாறிட்டாங்க தெரியாதனமா. நானும் இத்தனை வருஷமா இருக்கிறேன், என் கஷ்டம் தொலைஞ்ச மாதிரி இல்லை, இத்தனை வருஷமா என் கண்ணீர் மாறின மாதிரி இல்லை. எனக்கு நானும் பொம்பளை பிள்ளை, இந்த பிள்ளை எப்படி கரை சேர்க்கிறது, சாமி சாமி ஆண்டு கும்பிடு பார்த்துட்டு ஜெவமணி பார்த்தா ஒரு அற்புதம் நடக்கலை. அதனால என்ன பண்ண தெரியுமா, அது வேதனை தாங்க முடியாமல் என்ன பண்ண தெரியுமா, இன்னைக்கு குடியாரம் மாறிட்டேன். இன்னைக்கு பாருங்க எல்லாம் சர்ச்சை போயிடுறேன், என் மனைவி பிள்ளைகளும் சர்ச்சை போயிருக்குது. நான் பாருங்க பாட்டில் எடுத்துட்டு போனேன், தண்ணி போன ஃப்ரெண்டோட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொன்னார். எவ்வளோ வேதனை தெரியுமா. ஒரு வார்த்தை கேட்டேன், ஜான் பீட்டர் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா, இயேசு கிறிஸ்து உண்மையான ஆண்டவர் நீங்க பார்க்க விரும்புறீங்களா அப்படின்னு. அவர் சொன்னாரு, அது எங்கேயா முடியும், கடவுளை யாரும் பார்க்க முடியுமா அப்படின்னாரு. அவர் உயிரோடு இருக்கிற நீ நம்புறீங்களா அப்படின்னு. அதெல்லாம் இந்த நம்பிக்கை எல்லாம் போச்சியா. நான் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தரேன். ஆண்டவர் இன்னைக்கு என் மூலம் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறாரு. ஒன்று செய்ய, வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எங்க சர்ச்சுக்கு எங்க ஆராதனைக்கு கடந்து வா. அங்க வந்தா இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு நான் உனக்கு காட்டுறவா அப்படின்னு சொன்னேன். என்ன பார்த்து இப்படிலாம் பேசுறீங்கன்னாரு. இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும் ஆசை வைக்கிறியா, எங்க சர்ச்சை வந்து பாருயா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். என்ன பண்ண தெரியுமா, வரமாட்டேன் நினைச்சிருந்தாக்க வரப்ப அவனும் மகளை கூட்டு வந்தான் சர்ச்சைக்கு. அதே போயிட்டு வந்துட்டாப்ல, மகளுக்கு அதே ட்ரெஸ் போட அழைச்சிட்டு வந்துட்டாப்ல, நீட்டாக வந்துட்டாப்ல. வந்து உட்காராரு. நான் என்ன பண்ணேன்னாக்க ஜெபம் ஆரம்பிக்கிறேன். ஜெபம் ஆரம்பிச்சு இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுவார் சொல்லி ஜெபம் ஆரம்பிச்சு அந்நிய பாசை நிரம்பி அப்படியே ஜெபமான இந்த பக்கம் 2 பிசாசு ஆடுது, அந்த பக்கம் பிசாசு ஆடுது, அங்க ஒரு அற்புதம் நடந்துகிட்டு இருக்குது. ஜனங்கள்லாம் அப்படியே மிரண்டு போயிருக்கிறாங்க. கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு, எக்குத்தப்பட கூட்டம் கூடிக்கிட்டே இருக்குது. பார்த்த உடனே இந்த மனுஷன் மையப்படுவதாக அவன் கிட்ட வந்து பிரேயர் முடிஞ்சு கட்டி பிடிச்சிட்டு சொல்றான், ஐயா என் வாழ்க்கையில நிறைய ஃபாதர்களை பார்த்துருக்கிறேன், நிறைய ஐயர்களை பார்த்துருக்கிறேன், நிறைய ரெவரண்டுகளை பார்த்துருக்கிறேன், பெரிய பிஷப்பெல்லாம் கூட நான் பார்த்துருக்கிறேன் ஐயா. ஆனா உங்க கூட இயேசு இருக்கிறாருன்னு நான் என்னைக்கு தாயா நான் பார்த்துருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இருந்தாக்க இப்படி ஒரு அற்புதம் நடக்கும், இப்படி ஒரு அதிசயம் நடக்கணும் நான் இன்னைக்கு தாயா பார்த்துருக்கிறேன்.